Hello students, class 10, chapter 5, exercise 5.1. First question, find the area of triangle formed by the points. முக்கோணத்தையும் பரப்பைக்காங்க பாயிண்ட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு இந்த ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இந்த பாயிண்ட்ஸை ஃபஸ்ட்டு கிராஃபில் ப்ளாட் பண்ணிக்கணும். ரஃபாக நம்ம ப்ளாட் பண்ணிக்கணும். ஃபஸ்ட்டு 1, -1, 1, -1, நெக்ஸ்ட்டு -4 + 6, -4 + 6, நெக்ஸ்ட்டு -3 -5. இது நம்ம ப்ளாட் பண்ணிட்டு இது நம்ம பாயிண்ட் பண்ணிக்கணும். A 1, -1, and B -4, 6, C -3, -5 நம்ம ப்ளாட் பண்ணிட்டு இப்போ வந்து ட்ரையாங்கிள் எப்படி ஃபார்ம் பண்ணணும்னா ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷனில் தான் எப்படி ஃபார்ம் ஆகும். எப்போயுமே ஏலேருந்து தான் ஸ்டார்ட் ஆகும். ஸோ ஏலேருந்து நம்ம பிக்கு போகணும், பிலேருந்து சி, அப்புறம் இதை நம்ம ட்ரையாங்கிள் ஃபார்ம் பண்ணிட்டோம். இப்போ பாயிண்ட்ஸ் வந்து ஆஸ் இட் இஸ். அப்போது A 1, -1, B -4, 6, நெக்ஸ்ட்டு C -3, -5. இப்போ எடுத்தோடனே நம்ம x1 y1, x2 y2, x3 y3 நம்ம எழுதிக்கணும். அப்புறம் நெக்ஸ்ட்டு ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிளோட ஃபார்முலா நம்ம எழுதுறதுக்கு முன்னாடி நம்ம இந்த மாதிரி எழுதிக்கணும். இது x1 x2 x3 x1 y1 y2 y3 y1. இப்போ நம்ம இதை ஈஸியாக நம்ம ட்ரிக்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். இது x1 y2 x2 y3 x3 y1. நெக்ஸ்ட்டு அதே மாதிரி x2 y1 x3 y2 x1 y3 நம்ம எழுதும்போது 1/2 ஆஃப் x1 y2 + x2 y3 + x3 y1 minus x2 y1 plus x3 y2 plus x1 y3. இப்போ இந்த மாதிரி நம்ம எடுத்து இதுதான் நம்மளுடைய ஃபார்முலா. நெக்ஸ்ட் அப்படியே அதை நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிக்கணும். எது x1 y2 அப்படின்னு சொல்லி பார்த்து நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறோம். 1/2 ஆஃப் x1 இருக்கிற இடத்துல 1, y2 இருக்கிற இடத்துல 6, y2 6 plus x2 வந்து -4, y3 வந்து -5, நெக்ஸ்ட்டு ப்ளஸ் x3 வந்து -3, y1 வந்து -1. நெக்ஸ்ட் இந்த ப்ராக்கெட் போட்டுக்கணும். மைனஸ் ஆஃப் நெக்ஸ்ட்டு x2 பாருங்கள் -4, y1 -1 ப்ளஸ் x3 -3, நெக்ஸ்ட்டு y2 6 ப்ளஸ் x1 1, y3 -5. நம்ம பாயிண்ட்ஸ் எழுதிட்டோம். நெக்ஸ்ட் இது நம்ம டேரெக்டாக மல்டிப்ளை பண்ணி போடுவோம். 1 × 6 6 ப்ளஸ் மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 4 5s are 20 ப்ளஸ் -3 × -1 ப்ளஸ் 3. இப்போ இது நம்ம ப்ராக்கெட் போட்டுக்கணும். மைனஸ் ஆஃப் இப்போது -4 × -1 4. இப்போ இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு மைனஸ் ஒரு இந்த இடத்துல ப்ளஸ் இருக்குது. அப்போ நம்ம மைனஸ் ப்ளஸ் இன்ட்டு மைனஸ்ங்கும் போது இந்த இடத்துல மைனஸ் ஆயிரும். அப்போ 3 6 are 18. இந்த இடத்துலையும் பாருங்கள் ஒரு ப்ளஸ் இருக்குது, இந்த மைனஸ் இருக்குது. இப்போ ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் வந்து மைனஸாக சேஞ்ச் ஆகும். அப்போ 1 × 5 5. அப்போ நம்ம இதில் நம்ம டேரெக்டாக நம்ம ஆட் பண்ணிக்கணும். இப்போ 20 + 6 26 + 3 29 மைனஸ் ஆஃப் இது நம்ம பண்ணிக்கணும். -18 -5 ரெண்டையும் நம்ம ஆட் பண்ணிவிட்டு இந்த மைனஸ் சைனை போட்டுக்கணும். பண்ணோம்னா 23 -23. அப்போ 4 மைனஸ் ஆல்ரெடி ஒரு -23. இப்போ 1/2 ஆஃப் 29. இப்போ என்ன பண்ணணும்னா +4 கூட -23 கூட +4 நம்ம சப்ட்ராக்ட் பண்ணோம்னா இது 1 இது 13 மாறிடும். அப்போ இது என்ன ஆகும் 19 மாறிடும். அப்போ எழுதும்போது -19 எழுதும். அப்போது இப்போ ஆல்ரெடி இங்கே ஒரு மைனஸ் இருக்குது, இங்கே ஒரு மைனஸ் இருக்குது. நம்ம எழுதும்போது -19 எழுதிக்கணும். 1/2 ஆஃப் 29 + 19 29 19 18 1 48 48/2. அப்போ நம்ம 2ஆல் டிவைட் பண்ணோம்னா இது 24 ஸ்கொயர் யூனிட்ஸ். இப்போ தமிழில் எழுதும்போது சதுர அளவுகள்னு நம்ம எழுதணும்.